ஐயா தண்ணி கொடுங்க. எங்கேயா போனோம் சொல்லுங்க, நானே விட்டுறேன். வேணாமா, பரவாயில்லையா சொல்லுங்க, நானே விட்டுறேன். தெரியலமா. ஏயா உங்க வீட்டுக்கு போனால வீட்டை விட்டு தொடுத்துட்டாங்கம்மா. இப்படி இருக்கு. என்னையா சொல்றீங்க? எனக்கு ஒத்த பையப்பா, ரொம்ப பசுக்கா வளர்த்தேன். 6 வயசுல இருந்து நான் ஒத்த ஆளா வளர்த்தேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி பேச்சியும் மாமியார் பேச்சு கேட்டு வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாமா. உங்க வீடு எங்கயா இருக்கு? நீங்க வாங்கயா, நான் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். பிரச்சனை வேண்டாமா, அவ்வளவுதான். இருக்கிற கொஞ்ச காலத்தை நான் எப்படியோ ஓட்டிக்கிறேன். அவன் சந்தோஷமா இருக்கட்டும். அதெல்லாம் இல்ல, நீங்க சும்மா காட்டுங்க, வாங்க. சபரி, அப்பா நீ எதுக்கு இங்க வந்த? நான் தான் வீட்டை விட்டு வெளில போயிட்டல, எங்கேயாச்சும் போய் தொலை வேண்டியதானே? சார் நான் தான் சார் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ யாருமா? என்ன நாடகம் விளாண்டியா? அதெல்லாம் நான் பண்ண வரல சார். நல்லது சொன்னாலும் உங்க மரமடையில ஏறாதுன்னு நினைக்கிறேன். ஏய் என்ன உங்க பேர் என்ன சார்? சபரி. உங்க வயசு? ஏன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? ஓ கொடுத்துக்கோ. வயசான அம்மா அப்பா வெளியில துரத்துற பசங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா நம்ம ஊர்ல இருக்க ஜெயில எல்லாம் இடம் பத்தாது சார். உங்களுக்கு ஒரு நாள் வயசாகும், உங்க பையன் உங்க வயசுக்கு வருவான், உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுவான். அப்பதான் உங்க அப்பாவோட வழி உங்களுக்கு புரியும். ஒரு விஷயம் இருக்கும்போது அதோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க சார். இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு தான் சார் அது புரியும். இதுலேருந்து இவர் தான் என் அப்பா, நான் தான் இவர் பாத்துக்க போறேன். அதை சொல்லிட்டு போலாம் தான் இங்க வந்தேன். நீ வாங்கப்பா. அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா, என் பொண்ணு இப்படி நான் தப்பு பண்ணப்பா, மன்னிச்சிருக்கப்பா. விடுங்கப்பா, இந்த செருப்பாலே நடிங்கப்பா, அப்பதான் எனக்கு புத்தி வரும். சார் என்ன சார் பண்றீங்க? இல்லம்மா, 3வது மனுஷன் உனக்கு தோணுன விஷயம் கூட எனக்கு தோணல பாருமா. என் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு எங்க அப்பாவை வீட்டை விட்டு வெளில அனுப்பிட்டு. பரவாயில்லப்பா, இதை நீ ஒரு கட்டுக்கணவன் நினைச்சு மறந்து. நான் உங்களோட இருக்கிற கஷ்டம்னா நான் எது விலகி போயிட்டுருப்பா. நீ நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும்பா. அப்பா அப்படிலாம் இல்லப்பா, தயவு செஞ்சு என் கூட இருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா. பா அவர் தப்பா உணர்ந்துட்டாருப்பா. நீங்க போயிட்டீங்கன்னா அவருக்கு இதுவே பெரிய தண்டனையா இருக்கும். நீங்க எங்கே இருங்கப்பா. எனக்கு ஒரு பொண்ணு இல்லையேன்னு ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்தம்மா. இப்போ அந்த கவலை இல்லை. ஏன்னா நீ என் மகன், நீ இருக்க. நீ சொல்றதுனால நான் போறேம்மா. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுமா. சரிங்கப்பா. ரொம்ப நன்றிமா, நீ மட்டும் இல்லைன்னா எங்க அப்பா எனக்கு எடுத்திருக்க மாட்டாருமா. சார் சார் நம்ம லைஃப்ல 1000 வரும் சார். ஆனா அம்மா அப்பா மாதிரி யாரும் வரமாட்டாங்க சார். உங்களை விட்டுறாதீங்க சார். கண்டிப்பா இனிமேல் விட மாட்டோமா. வாரமா வாங்கப்பா.